Good morning students, I am MRK. Today maths class 10th standard, chapter 1, relations and functions, exercise 1.3, 8th sum, 5 mark sum, very important 5 mark sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8th sum, okay. What is given? f of x அப்படின்றது கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, given f of x equal to 3 minus 2x அப்படின்னு கொடுத்துருக்கு. find x கேட்டிருக்கு, ஓகே. அங்கிட்டு அந்த சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக கூட செய்யலாம், இல்லை தனித்தனியாக கூட செஞ்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே பாரு, இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் நேம் பண்ணியிருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் இங்கே என்ன வரும்? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ எழுதுகிறேன் 3 minus 2x ஸ்கொயர், அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு கேட்டிருக்கு, ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்கு. ஹோல் ஸ்கொயர் மீன் இந்த இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணையில் 3 minus 2x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்குள்ள ஃபார்முலா வந்து a minus b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு நேம் பண்ணணும். ஓகே ஓகே ரைட். அப்போ ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்புறம் ஃபில்லப் பண்ணிக்கலாம், மைனஸ் 2ab. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2x, ஏக்கு 3, பிக்கு வந்து 2x. ஓகே குட். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்னா 2x ஹோல் ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, x ஸ்கொயர் பண்ணோம்னா x ஸ்கொயர். அப்போ இங்கே வரையில் பார்த்து எழுதணும், 4x ஸ்கொயர் மைனஸ் 3 2s are 6 2s are 12x அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டே ஈக்குவல் பண்ணுறோம். எது ரெண்டேன்னா இது 1, இது என்னது 2. ஃபஸ்ட்டு 1 2 ஈக்குவல் பண்ண போகிறேன். ஓகே பார்த்து நிதானமாக. சரி ஓகே. எஃப் ஆஃப் ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர், பார்த்து நிதானமாக. எஃப் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுலேருந்து என்ன இருக்குது, 3 minus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் சைடாக கொண்டு போவோம். 4x இந்த இதை ஃபுல்லாக அங்கிட்டு கொண்டு போவோம், இந்த இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போகிறேன், இது ரெண்டையும் அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6x ஸ்கொயர், இது மைனஸ் 12x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. காமனாக 6ஆல் வந்து டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மிஸ் ஆயிடுச்சு, 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை நம்ம இப்போ சம்மன் ப்ராடக்ட்டை எடுக்கணும். சில ஸ்கூலில் வந்து இந்த ட்ரீ மாதிரி இப்படி போடுவாங்க, எப்படி போகிறான்னு பார்த்துக்கோம். நான் இப்படி போட்டு பழகி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு, அதனால் எழுதுகிறேன் மைனஸ் 2 1. அப்போ 1 1s are 1, ஆனால் மைனஸ் 2 வரனால ரெண்டு சைடு மைனஸ் போட்டுக்க. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1, ஆட் பண்ணால் லைக் டேர்ம் மைனஸ் 2. அப்போ எழுதையில் கரெக்டாக எழுதணும், எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதே திருப்பி எடுத்தாலும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான் வரும். அதனால் நேம் பண்ணி 1 எடுத்துக்கிட்டாலும் போதும், இல்லை மஸ்ட் எழுத சொல்கிறாங்கன்னா எழுதிக்க. ரெண்டு ஒரே ஆன்சர் தானே, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஆமாம், சில பேர் கேட்டாங்கன்னா எழுதிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.